ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 10th ஆகஸ்ட் 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் நிஃப்டி வந்து இந்த டேல எப்படி மூவ் ஆச்சுதுங்கிறதையும் பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ் அதானி என்டர்பிரைஸ், இண்டஸ்இண்ட் பேங்க் இதெல்லாம் அதுக்காக ரேலி ஆச்சுது. கொடாக் மஹிந்திரா, ஏஷியன் பெயிண்ட்ஸ் இதெல்லாம் அதுக்காக டிக்ளைன் ஆச்சுது. எஃப்ஐஎஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட் இதுக்காக ரேலி ஆச்சுது. கிரிப்டோ வந்து இதுக்காக விழுந்துச்சு. க்ரூட் கரன்சி, கோல்டு இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி மார்க்கெட்டை பற்றிய டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெளிவாக கிடைக்கும். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஓப்பனிங் 19,605, க்ளோசிங் 19,543, 89 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துச்சு. 0.46% ஃபால். இது நிஃப்டி பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 19,632, கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆச்சு, கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுது. 27 பாயிண்ட்ஸ் வந்து லோயராக ஓப்பன் ஆச்சுது. ஆரம்பித்ததுக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா ஒரு 10-15க்கெல்லாம் வந்து ஒரு சிவியரான ஃபால் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிச்சு. பட் வந்து முடியலை அதால். ஸோ கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு 89 பாயிண்ட்ஸ் வந்து லோவராக தான் க்ளோஸ் ஆச்சுது. பட் அதுக்குள்ளே வந்து ஒரு நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து பார்த்துருச்சு மார்க்கெட் வந்து. ஸோ பியர்ஸோட ஆதிக்கம் தான் ரொம்ப மார்க்கெட்டில் இருந்துச்சு இன்றைக்கி டே ஃபுல்லாகவுமே. அப்புறம் சென்செக்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனிங் வந்து 65,945, க்ளோசிங் வந்து 65,688, 307 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. 0.47% ஃபால். இது நிஃப்டி ஃபியூச்சர்ஸை பார்த்தோன்னா ஆகஸ்ட் சீரிஸ் வந்து 88 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்து 19,600 இருந்துச்சு. 0.45% ஃபால். இது செப்டம்பர் சீரிஸ் பார்த்தோம் அப்படின்னா 80 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்து 19,715 க்ளோஸ் ஆச்சுது. 0.41% ஃபால். இது அக்டோபர் சீரிஸ் பார்த்தோம் அப்படின்னா 73 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்து 19,814 க்ளோஸ் ஆச்சுது. 0.37% ஃபால். இது ஆகஸ்ட் சீரிஸில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 1.11% வந்து குறைஞ்சிருக்குது. செப்டம்பர் சீரீஸில் 3.90% புதுசாக வந்து கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஆட் ஆகிருக்குது. அக்டோபர் சீரீஸில் பார்த்திங்கன்னா 0.48% கான்ட்ராக்ட்ஸ் வந்து புதுசாக ஆட் ஆகிருக்குது. ஸோ நிஃப்டி ஃபியூச்சர்ஸை பார்த்தோம் அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 19,554 க்ளோஸ் ஆச்சுது. 45 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. 0.23% ஃபால். இது இந்தியா விக்ஸை பார்த்தோம் அப்படின்னா 2.33% வந்து அப்பாக இருந்துச்சு. 0.26 அப்பாகி 11.4 இருந்துச்சு. ஸ்டாக்ஸை பார்த்தோம் அப்படின்னா அதானி என்டர்பிரைஸ் 45 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. 2,552 க்ளோஸ் ஆச்சுது. 1.81% அப்புது. இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்தோம் அப்படின்னா 21 பாயிண்ட்ஸ் ரேலி ஆகி 1,430 க்ளோஸ் ஆச்சுது. 1.54% அப்புது. கொடாக் மஹிந்திரா பார்த்தோன்னா 30 பாயிண்ட்ஸ் விழுந்து 1,800 க்ளோஸ் ஆச்சுது. 1.61% ஃபால். இது ஏஷியன் பெயிண்ட்ஸ் பார்த்தோம்னா 93 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்து 3,237 க்ளோஸ் ஆச்சுது. 2.79% ஃபால். இது அதான் என்டர்பிரைஸ் எதுக்காக ரேலி ஆச்சுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அதானி என்டர்பிரைஸ் வந்து ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதாவது என்னென்னா முந்தின நாள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு 100% ஸ்டாக்ஸை வந்து நேச்சுரல் குரோவர்ஸில் வந்து ஒரு 8.25 crore வந்து விற்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க அதே மாதிரி வில்மர் வெஞ்சர்லேயும் வந்து ஒரு 44% ஸ்டாக்ஸை வந்து விற்றுட்டு வில்மர்லேருந்து வெளியே வர்றதா ஒரு ரூமர் வந்துச்சு. ஸோ அந்த நியூஸை வந்து அவங்க கிளாரிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க அந்த மாதிரி வில்மர் வெஞ்சர்லேருந்து வெளியே வர்றதுக்கு இப்போதைக்கு அவங்களுக்கு எந்த ஐடியாவுமே இல்லை அப்படிங்கிறத அவங்களுக்கு கிளாரிஃபை பண்ணதும் மார்க்கெட் மறுபடியும் பார்த்திங்கன்னா அதானி என்டர்பிரைஸோட ஸ்டாக்ஸ் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது முந்தின நாள் லாஸ் பண்ணதை வந்து ரெக்கவர் பண்ணிடுச்சு. அப்புறம் இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்தோம் அப்படின்னா எதுக்காக ரேலி ஆச்சுதுன்னு அவங்களோட எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அவங்க வந்து 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது கம்மி பண்ணியிருக்கிறாங்க. இதுவரை கொடுத்துட்டு இருந்த ரேட்டில் இருந்து ஒரு 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ ஏற்கனவே வந்து அது 52 வீக் ஹையில் இருந்துச்சு. அதிலேருந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஃபியூ டேஸாகவே விழுந்து ஒரு நல்ல டிப் க்ரியேட் ஆனதும் ஸ்லைட்டாக வந்து பையிங் வந்துட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அவங்க குறைச்சிருக்காங்க எஃப்டிக்குங்கிற நியூஸ் வெளியே வந்ததும் மறுபடியும் இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து நல்லா ரேலி ஆகிடுச்சு. அப்புறம் கொடாக் மஹிந்திரா எதுக்காக விழுந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா கொடாக் மஹிந்திரா பார்த்திங்கன்னா ஒரு 2 monthsக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இவங்களோட ஸ்டாக்ஸ் வந்து நிறைய ஆஃப்லோட் பண்ணாங்க.
ஸோ அதுக்கப்புறமாவே அது வந்து பெருசாக ரேலி ஆகலை. இடையில வந்து மார்க்கெட் வந்து 19,900 தாண்டி போயிட்டு இருந்துச்சுல்ல. ஸோ அந்த டைமில் வந்து கொட்டாக் மஹிந்திராவும் வந்து நல்லா ரேலியாக இருந்துச்சு. மறுபடியும் இப்போ மார்க்கெட்டு விழ ஆரம்பித்ததும் ஸோ கொட்டாக் மஹிந்திராவும் வந்து நல்லா விழுந்து ஒரு டிப்பு க்ரியேட் ஆகிருக்குது. ஸோ இந்த டிப் பார்த்திங்கன்னா ஒரு மல்டி மந்த்து அந்த ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டிச்சுன்னா இது 52 வீக் லோவுக்கு கூட போகலாம். அப்புறம் ஏஷியன் பெயிண்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஏஷியன் பெயிண்ட்டோட ரிசல்ட் வந்ததுலேருந்து, அதாவது Q1 ரிசல்ட் அவங்க கொடுத்துருந்தாங்க. அந்த ரிசல்ட் வந்ததுலேருந்து அது விழுந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து விழுந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து க்ரூடு ப்ரைஸோட ரேட் இன்க்ரீஸ் ஆனதாக கூட இருக்கலாம். ஏன்னா பெயிண்ட் கம்பெனிஸ்க்கு வந்து ஆயில் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு பேசிக் பொருள். ஸோ அந்த ஆயிலோட ரேட் அதிகமாகிறப்போ அவங்களோட அது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து கண்டிப்பாக அதிகமாகும். ஸோ அதனால் அவங்களுக்கு வரக்கூடிய குவார்ட்டரில் வந்து அந்தளவுக்கு வருமானம் இல்லாமல், அதாவது வருமானம் கம்மி ஆகலாம். ஸோ அதனால் ஏஷியன் பெயிண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் விழுந்துட்டுருக்குது. அப்புறம் எஃப்ஐஎஸை பார்த்தோம் அப்படின்னா 331 crore வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. இது அவங்களோட செகண்டு கன்சிக்யூட்டிவ் பை. டிஐஸை பார்த்தோம் அப்படின்னா நேற்று செல் பண்ணியிருந்தாங்க, இது வந்து பை பண்ணியிருக்காங்க. 703 crore வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் வந்து 35,176 இருக்குது. 52 பாயிண்ட்ஸ் ரேலி ஆகிடுச்சு. 0.15% அப்புது. S&P 500 பார்த்தோம் அப்படின்னா 1.12 அப்பாகி 4,468 இருக்குது. 0.03% அப்புது. நாஸ்டாக்கை பார்த்தோம் அப்படின்னா 15 பாயிண்ட்ஸ் அப்பாகி 13,737 இருக்குது. 0.12% அப்புது. யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு எட்ஜில் தான் அப்பாக இருக்குது. ஸோ இல்லைன்னா நெகட்டிவாக க்ளோஸ் ஆக வேண்டியது தான். இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தோம்னா இன்ஃப்ளேஷன் ஃபிகர் வந்து இருக்குது. இன்ஃப்ளேஷன் வந்து 3லேருந்து 3.2 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ ஆக்சுவலாக மார்க்கெட் என்ன எதிர்பார்த்துச்சு அப்படின்னா இது ஒரு 3.3 வரும் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் எதிர்பார்த்துச்சு. பட் அந்த அளவுக்கு வராமல் இது கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. அதனால் ஒரு மிக்ஸ்டு எமோஷன்ஸ் தான் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி டு இந்த ஜூலை வரைக்கும், அந்த ஜூன் வரைக்கும் அந்த ஒரு 6 months இருக்குல்ல, அந்த ஃபஸ்ட்டு 6 monthsல பார்த்திங்கன்னா டெக்னாலஜி ஆகட்டும், எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிஸ் ஆகட்டும், எதுவுமே வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கல. ஸோ அது நல்ல எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்காததுனால இது ரிலேட்டடான டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடான கம்பெனிஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபால் ஆச்சுது. ஸோ அதுவுமே மார்க்கெட்டை வந்து ரொம்பவே பாதிப்படைய வச்சுருக்குது. அப்புறம் யூஎஸ் விக்ஸை பார்த்தோம் அப்படின்னா 15.85 இருக்குது. 0.11 வந்து ஃபால் ஆகிருக்குது. 0.69% ஃபால். இது கிரிப்டோவை பார்த்தோம்னா 206 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆகிருக்குது. பிட்காயின் 29,346 இருக்குது. 0.70% ஃபால். இது எத்திரியத்தை பார்த்தோம் அப்படின்னா 1,846 இருக்குது. 0.88 வந்து ஃபால் ஆகிருக்குது. 0.05% ஃபால். இது பினான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 6.4 வந்து அப்பாகி 246 இருக்குது. 2.70% அப்புது. அதாவது கிரிப்டோவில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ப்ராஃபிட் புக்கிங். ஒரே நல்ல சடனாக ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுது பிட்காயின். ஸோ அதுக்கப்புறம் அது 2 டேஸாக வந்து ஃபால் ஆகிட்டு இருக்குது. ஸோ எவ்வளோ கெயின் பண்ணிச்சோ அது வந்து ப்ராஃபிட் புக்கிங்காக வெளியே போயிட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளேஷன் வந்து இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குல்ல, இதுவுமே கொஞ்சமாக கிரிப்டோவை பாதிச்சிருக்குது. அதனால் கிரிப்டோ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக விழுந்துருக்குது. க்ரூடு பார்த்தோம் அப்படின்னா பிரண்ட் வந்து 86.37 இருக்குது. 1.18 வந்து விழுந்துருக்குது. 1.35% ஃபால். இது க்ரூடு விழுந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து யூஎஸில் ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து இப்போ பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. அதாவது இடையில வந்து அவங்களோட ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதே சமயத்தில் வந்து சவுதியும் ரஷ்யாவும் வந்து ஆயில் ப்ரொடக்ஷனையும் கம்மி பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பிரண்ட்டோட ரேட்ஸ் வந்து நல்லாவே ஏறிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் மறுபடியும் ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு ஃபார்முக்கு வந்ததுனால இப்போ கொஞ்சமாக க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து விழுந்திருக்குது. கரன்சியை பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்டி வந்து 82.71 இருக்குது. 0.10 வந்து டவுன் ஆகிருக்குது. 0.12% ஃபால். இது யூரோ பார்த்திங்கன்னா 0.12 அப்பாகி 91.03 இருக்குது. 0.13%
அப் இது. பிரிட்டனோட பவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 105.20 இருக்குது. பாயிண்ட் வந்து 17 ஃபால் ஆகிருக்குது. 0.16% ஃபால் இது. கரன்சிஸு எதுக்காக இந்தியன் ருப்பிக்கு எகெயின்ஸ்டாக இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகிருக்குதுன்னு பார்த்தோம்னா, யூஎஸ்டி முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து நம்மளோட லோக்கல் ஈக்விட்டி மார்க்கெட் இருக்குல்ல, லோக்கல் ஈக்விட்டி மார்க்கெட்டில் வந்து கொஞ்சமாக லாஸஸ் வந்துட்டுருக்குது லாஸ்ட்டு ஃபியூ டேஸாக. அதனால் பார்த்திங்கன்னா இந்தியன் ருப்பி வந்து ஸ்லைட்டாக வீக் ஆகிருக்குது. ஸோ அந்த வீக்னால் பார்த்திங்கன்னா யூஎஸ்டி வந்து கொஞ்சமாக ஏறிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் கோல்டை பார்த்தோம் அப்படின்னா கோல்டு வந்து 1946 இருக்குது. 4.5 வந்து விழுந்துருக்குது. 0.23% ஃபால் இது. கோல்டை பார்த்தோம் அப்படின்னா யூஎஸோட சிபிஐ டேட்டா, அப்புறம் ட்ரெஷரி ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்த்து வந்து கோல்டை வந்து கொஞ்சமாக விழ வச்சுருக்குது. ஸோ அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.